ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ் டெசர்ட்ஸ். இன்றைக்கி வந்து 1/2 kg பிளாக் கரண்ட் கேக் டெக்கரேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். 1/2 kgக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் சூப்பராக வந்துடும். கேக் நல்லா செம்ம சாஃப்டாகவே வந்துருந்துச்சு. பாருங்கள், பார்த்தாலே தெரியும், செம்ம சாஃப்டாக வந்துருந்துச்சு. கேக்கோட மேல் லேயர் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு 3 ஸ்லைஸாக போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ இந்த மேல் லேயர் வேண்டாம், இதை வச்சிடலாம். இதை வந்து நேராக ஷேப்பாக ஒரு 3 ஸ்லைஸாக போட்டு எடுத்துக்கலாம். நல்லா அழகாக போட்டு எடுத்தாச்சு. போர்டை க்ளீன் பண்ணிவிட்டு ஆரம்பிச்சிடலாம் கேக் செய்ய. அதுக்கு முதல்ல மெயினாக சுகர் சிரப்பை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எப்பயும் போல் பவுடர் சுகர். இது வந்து பிளாக் கரண்ட் கேக்னால பிளாக் கரண்ட் க்ரஷ் ஃப்ளேவர் நல்லா தெரியுன்றக்காண்டி க்ரஷ் போட்டிருக்கேன். சுகர் சிரப்லேயே நல்லா குலுக்கி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் கொஞ்சம் லிக்விடாக ஆகிற வரை வெளியே வச்சுட்டு அதை எவ்வளோ தேவையோ அதை எடுத்துகிட்டு நல்லா ஃபஸ்ட் ஸ்பீட்லேருந்து லாஸ்ட் ஸ்பீட் வரையும் பீட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி டின்னை கவுத்துனாலும் வெளியே விழுகாத அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஸ்மூத்தாக வந்துருக்கு. பாருங்கள், இது எப்படினாலும் கொட்டினாலும் கீழே விழுகாத அளவு. இனிமேல் ஸ்பேச்சுலால் எடுத்து கீழே சாய்ச்சாலும் விழுகக்கூடாது. அவ்வளோதான், நம்ம தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். போர்டு வச்சு லைட்டாக மட்டும் விப்பிங் க்ரீம் மட்டும் தடவிட்டு ஒரே ஒரு பேஸை மட்டும் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச சுகர் சிரப்பை அதில் கேக் ஃபுல்லாக நல்லா படுற அளவுக்கு நல்லா போட்டுட்டு அது மேலே ஒரு லேயர் தின் லேயராக விப்பிங் க்ரீம் போட்டுறணும். இது வந்து பிளாக் கரண்ட் கேக்னால பிளாக் கரண்ட் க்ரஷ் ஊற்றிருக்கேன். உள்ளே நல்லா பிளாக் கரண்ட் ஃப்ளேவர் அப்போ தான் நல்லா தெரியுன்றனால போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட்டுக்காக ஒயிட் சாக்லேட் உள்ளே நல்லா ஆட் பண்ணியிருக்கேன் நிறையாவே. அதுக்கப்புறம் 2வது பேஸ் வச்சுட்டு அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு என்ன ப்ரொசீஜர் அதே தான். அதே மாதிரி சுகர் சிரப்பை நல்லா ஸ்பாஞ்ச் எல்லா பக்கமும் நனைகிற மாதிரி ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து விப்பிங் க்ரீம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதே மாதிரி பிளாக் கரண்ட் க்ரஷ் வந்து ஃபுல்லாகவே போட்டுட்டு அது மேலே சாக்கோ சிப்ஸ் போட்டு ஃபுல்லாக முடிச்சிட வேண்டியதான். ஃபைனல் லேயர் கொடுத்துட வேண்டியதான். நம்ம ஊற்றுற வந்து சுகர் சிரப் வந்து கேக்கில் ஃபுல்லாகவே நல்லா படுற மாதிரி அப்சர்வ் பண்ணிக்கணும். எந்த இடத்துலையும் படாத மாதிரி இருக்கக்கூடாது. அப்போல்லாம் ஃப்ளேவர் ஃபுல்லாக இடத்துலையும் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ எல்லாமே முடிஞ்சு இப்போ கேக் மேலே லைட்டாக மட்டும் ஒரு க்ரம் கோட் மட்டும் கொடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி இப்போ எடுத்துட்டேன். ஒரு 10 நிமிஷம் மட்டும் செட் பண்ணிக்கிட்டேன் ஜில்லுன்னு இருக்க மாதிரி. இப்போ மெயின் கோட் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபுல்லாகவே சைடு ஃபுல்லாக மெயின் கோட் கொடுத்துட்டு இது முக்கியமாக இப்போ இந்த கேக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கஸ்டமர் வந்து அவங்க ஹஸ்பண்ட்க்கு கிஃப்ட் பண்ணுறாங்க. அதனால் கிஃப்ட் உள்ளே வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. எந்த இடத்துல வைக்கணும்னு முதற்கொண்டு கஸ்டமர் சொல்லிட்டாங்க. இந்த கரெக்டாக வெட்டுற இடத்துல வைக்க சொல்லியிருந்தாங்க. அதனால் அதை ரவுண்ட் பண்ணி உள்ளே இருக்க கேக் மட்டும் இப்போ எடுக்க போகிறோம். இப்போ கிஃப்ட்டை வந்து க்ரிங் ரேப் பண்ணி நல்லா லாக் பண்ணிடுங்க, ஓப்பன் ஆகாத அளவுக்கு. நல்லா எடுத்துகிட்டு ஒரு லேயர் மட்டும், இது குட்டியாக இருந்தனால ஒரே ஒரு லேயர் மட்டும் எடுத்துகிட்டு அந்த கிஃப்ட்டை உள்ளே நல்லா ப்ளேஸ் பண்ணிட்டேன். அது பாட்டு இருந்துச்சு. அது ஃபுல்லாக இது மேலே ஃபுல்லாக இப்போ க்ரீம் போட்டு தெரியாத அளவுக்கு மறைச்சிட்டேன். இப்போ கஸ்டமர் கேட்ட வந்து பர்பிள் கலர் கேட்டிருந்தாங்க. அதனால் மேலே மட்டும் லைட்டாக பர்பிள் கலர் கொடுத்துருக்கேன் கேக்குக்கு. கொஞ்சம் முடிஞ்ச அளவு ஏதாவது ஒரு டிசைன் வந்து பர்டிகுலராக கேட்கல, முடிஞ்ச அளவு ஒரு டிசைன் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. ஓகேன்னு கொடுத்துருக்கேன். இந்த நாசிலில் டெக்கரேட் பண்ணலாம் இது எடுத்திருக்கேன். கொஞ்சம் பூ மாதிரி ஒரு டிசைன் போட்டுட்டு நல்லா பக்கமும் இந்த மாதிரி வச்சுட்டு கஸ்டமர் நேமை ஃபாண்டன்ட்டில் வைக்க சொல்லியிருந்தாங்க. அதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ப்ளேஸ் பண்ணணும். கஸ்டமர் நேம் விசாகன், அதையும் ரெடி பண்ணி உள்ளே வச்சுட்டேன். அங்கங்கே சாக்கோ சிப்ஸும் சுகர்ஸ் பாலும் கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் கேக்கு. ஃபைனல் லுக் இப்படி தான் வந்துருந்துச்சு. சூப்பராகவே இருந்துச்சு. கஸ்டமர் சாப்பிட்டுட்டு சூப்பர் ரிவ்யூவும் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கும் இதே மாதிரி கேக் எதுவும் ஆர்டர் பண்ணணுன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் இப்போ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி வைக்கிறேன். நான் மதுரை டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.